இங்க இந்த பசங்கெல்லாம் ஒரு பொண்ணோட நெத்தில அடிபட்டு வீக்கமா இருக்கிறத பார்த்து லிட்டில் மான்ஸ்டர் கொம்பு முளைச்சிருக்கு பாரு அப்படி இப்படின்ட்டு கலாய்ச்சிட்டு இருக்க சமயத்துல அதையெல்லாம் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்க அந்த பொண்ணை கதவை தட்டுறா. இவனுங்களுக்கும் சரியான ஷாக். ஐயோ நம்ம பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களா யாருன்னு தெரியலையேன்னு வந்து திறந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் டிஷ்யூ பேப்பர்ஸ் கேட்டு வந்திருக்காங்க. உடனே டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குற இந்த பையன் இன்னும் நம்ம என்கேஜ்மெண்ட் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்களா இல்ல வேற டாபிக் போயிட்டாங்களானா, ஓ உனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்தினா சந்தோஷமானா அந்த பையன் ஆமா ஆப்வியஸானு சொல்ல, அப்பனா நான் நிறுத்த மாட்டேன்டான்ட்டு இவங்க போயிடுறாங்க. என்ன அர்த்தத்துலனா அவனுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ண மாட்டாங்களாம். அப்படி எங்க வீட்டுக்கு வந்துட்டோன்னு கண்ணாடியே பார்த்துட்டு இருக்காங்க. என்னோட வீக்கம் வேற இப்படி பெருசாயிட்டே இருக்கேன்ட்டு கட் பண்ணா இங்க இந்த 3 பசங்கள்ல ஒருத்தனுக்கு கால் வலி, அவனுங்க ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம்னு கிளம்ப. அதே மாதிரி இங்க இந்த பொண்ணு நெத்தில இருக்க வீக்கத்துக்கு மருந்து வாங்கலாம்னு மெடிக்கல் ஷாப்புக்கு கிளம்ப. 2 பேரும் கோஇன்சிடென்டலா திரும்பி ஒரே இடத்துல மீட் பண்ற மாதிரி வந்துடுச்சு. அங்க அந்த மெடிக்கல் காரு ஆயுர்வேத மருந்து விக்கணும்ன்றதுக்காக கூவி கூவி கத்திட்டு இருக்கும் போது இந்த பையன் வரத பாக்குற அந்த பொண்ணு அச்சோ இவங்க இருக்கானா எனக்கு மருந்தே வேணான்ட்டு கிளம்புறாங்க. அப்ப இந்த மெடிக்கல் காரு ஹே பொண்ணு என்ன டப்பாவை திறந்த பிறகு வாங்காம போற, ஒழுங்கு மரியாதை வாங்கிட்டு போனா. சரி என்ன விலைன்னு கேட்டா 80 ரூபான்றான். யோ இதெல்லாம் உனக்கே அநியாயமா இல்லையா, எங்க ஊர்ல எல்லாம் இது 10 ரூபாய் தான், என்கிட்ட வெறும் 40 ரூபாய் தானே இருக்குன்னு பர்ஸ்ல தேடிட்டு இருக்கும் போது இந்த பையன் அவன் வந்த ஃபீஸுக்கும் இந்த பொண்ணு வாங்கின மருந்துக்கும் சேர்த்தே காசு கொடுத்துடுறான். தேங்க்ஸ் என்னோட பாக்கெட் மணி கிடைச்சோன்னு நெக்ஸ்ட் வீக் உனக்கு திரும்பி கொடுத்துறேன்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இப்பவுமே இருக்கிற காசுல எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கித்தான்னு கேட்கறான்.